விடு, என் கைய விட. அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தி. வேணாம் சார், இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி. சார் வேணாம் சார். பஞ்சகமே காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி. ஏய், அவ தப்பிக்க பாக்குறா, புறா அவள. குழந்தையும் நீ குழந்தைய பத்திரமா புடி. என்றால் தந்தை என நீ என்று வந்தாள் அன்னை என வருவாள் அழைக்க வரும்போது பெருதியாய் எழுவாள். அறம் கொண்டு நடப்பாய் அன்றென்று இருப்பாய் சத்ருக்கள் எழுந்தால் சபதம் முடிப்பாய். எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை கொள்ள வினைகள் வெல்ல நீ எடுப்பாய் எடுப்பாய் சூராயுதம். அபிராமி 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 என்ன பண்ண அபிராமி அபிராமி பெரும் நீ அபிராமி அபிராமி பெரும் கருணை நீ. உண்டானே காக்கும் உன் மாங்கல்யம் கொடியவரை மறு சூழாயுதம். நீ செய்யும் தர்மங்கள் உன்னை காத்திடும் அதர்மங்கள் ஓடிடும். அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி. அக்கா, இனிமே நீங்க யாருமே அடிமை கிடையாது. நீங்க இவ்வளவு தூரம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கல்குவாரியில போய் அடிமையா வேலை பார்க்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எங்க விருப்பமோ அந்த ஊருக்கு போய் நீங்க எந்த வேலையும் பார்க்கலாம். ரொம்ப நன்றிமா. அந்த கடவுளை எங்களை காப்பாத்த உனக்கு அனுப்பியிருக்காரு. சரிக்கா, பாத்து போயிட்டு வாங்க. கலை, கலை ஒண்ணும் பயப்படாது. வண்டியில ஏறு, சீக்கிரம் வா. ஏறு அண்ணா, வாங்கண்ணா, சீக்கிரம் வந்து வண்டி எடுங்க. வரமா. சஞ்சீவ், 1 2 3. சஞ்சீவ் சார், நீங்க அடி வாங்குறது எங்களால தாங்க முடியல சார். திருப்பி அடிங்க சார். கலை, பயப்படாத. இல்ல பயப்படல அபி. எப்பவுமே உங்க தைரியத்தை பார்த்து நான் ஆச்சரியம் தான் படுவேன். இன்னைக்கு அதையும் மீறி அசந்து போயிட்டேன். சஞ்சீவ் எத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கான்? எதுவும் முக்கியமான விஷயமா இருக்குமோ? சஞ்சீவ் சார் கால் பண்ண நம்பர்ல இருந்து போன் வருது. ஒருவேளை சஞ்சீவ் சார் ஒய்ஃப் அபி கால் பண்றாங்களோ? சஞ்சீவ் சார் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். ஏய், என்ன
என்ன அடிக்கிறதுக்கு சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்கியா நீ? அடுத்த ரவுண்டுல உன் கதைய முடிக்கிறேன்டா. சார் உங்கள் ஒய்ஃப் அபி கால் பண்ணாங்க சார். என் அபிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கொடுங்க. சஞ்சீவ் சார் இந்தாங்க பேசுங்க சார். ஹலோ அபி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நீ சேஃப் தானே? சஞ்சீவ், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நீ ஏன் இப்படி முடியாம பேசிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அபி, உன்னை யாரும் கடத்தல இல்ல? கடத்தலாம் இல்ல சஞ்சீவ், நான் நல்லாதான் இருக்கேன். இரு, நான் வீடியோ கால் வரேன், எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்கு. வேண்டாம் அபி. ஏன் வேண்டாம் சஞ்சீவ்? வேண்டான்னு சொல்றேன்ல. முடியாது சஞ்சீவ். வீடியோ கால்ல என்ன பார்த்தனா உன்னால தாங்க முடியாது அபி. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல அபி. இல்ல, ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, ஆட்டோவை நிறுத்துங்கண்ணா. ஆ சரிம்மா. என்னாச்சு அபி? ஒண்ணும் இல்ல கலை, நீ குழந்தைய கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. இல்ல அபி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது கூட ஜுரம் இருந்துச்சு. ஆனா நீங்க பால் கொடுத்ததுக்கு அப்புறம் சுத்தமா குறைஞ்சிருச்சு. பிரச்சனை இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல அபி. சரி, அப்ப பாப்பாவை கூட்டிக்கிட்டு ஆசிரமத்துக்கு போ, நான் காலையில வந்து பாக்குறேன். ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ போ, நான் வரேன். சரி அபி, பாத்து போங்க. குழந்தைய பாத்து கூட்டிட்டு போ. சரி அபி. அண்ணன் போங்க. என்னம்மா இவ? யார் கூட போன் பேசிட்டு இருக்கா? அதான் யாருன்னு தெரியலடி. யார் கூட பேசினா என்ன? அதான் இந்த ரவுண்டோட அவன் உசுரே போயிட போதே. அந்த அபிய கல்யாணம் பண்ணி சஞ்சீவ் அடி வாங்கி சாவ போறான். ஹலோ சஞ்சீவ், உன்னை நான் உடனே பார்க்கணும். வீடியோ கால் வா. அபி வேண்டாம். அப்போ எங்க இருக்கேன்னு சொல்லு சஞ்சீவ். அது வந்து தயங்காம சொல்லு. பணத்துக்காக மும்பைல ஒரு பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துக்க வந்திருக்கேன் அபி. என்ன சஞ்சீவ் சொல்ற? நீ எதுக்கு அங்கெல்லாம் போன? அபி, இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சா நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க அபி, அதனாலதான் வந்தேன். நீ உனக்கு ஒரு பெரிய பிசினஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னியே, அது இதுதானா? ஆமா. ஏன் சஞ்சீவ் இப்படி எல்லாம் பண்ற? நான் தான் 10 கோடி ரூபாய் கடனை பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. இல்ல அபி, என்னால நீ கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருக்க முடியல. சஞ்சீவ், நீ உடனே வீடியோ கால் வா சஞ்சீவ். அபி, நான் சொல்றது கேளு அபி. இப்ப நீ வர போறியா இல்லையா? ஐயோ, சரி நான் வரேன். வீடியோ கால் பண்ண. சரி சார், பண்றேன் சார். சார் சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன சஞ்சீவ் இது? முகல இப்படி அடிபட்டு இருக்கு. அது ஒண்ணு இல்ல அபி, சும்மாதான். சும்மாவா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அபி, மறந்துருச்சு. அபி, இந்த பாக்ஸிங் மேட்ச்ல இனிமே நடக்க போற 4 ரவுண்டுலயும் இனிமே லியாகத்தை திருப்பி ஒரு அடி கூட அடிக்க கூடாது. மீறி அடிச்சனா உன் பொண்டாட்டி உயிர் அடுத்த நிமிஷமே போயிடும். உன்னை கடத்திட்டு ஏதாவது சொல்லி என்ன சண்டை போட விடாம
தடுத்து அடி வாங்க வச்சுட்டாங்க. உன்னை யார் இப்படி பண்ணது சஞ்சீவ்? செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். யாரு? எழுந்திருச்சு வாடா, என் கையால சாகவா. சஞ்சீவ், நீ அபிராமி கழுத்துல தாலி கட்டினவன். நீ ஒரு அவதாரம். நீ இப்போ எழுந்திருச்சு உன்னை ஏமாத்தி அடிச்சவன திருப்பி அடி. உன்னை அடிச்சவன நீ திரும்ப அடிச்சு நொறுக்கு. நீ பணத்துக்காக பாக்ஸிங்க்கு போயிருக்க கூடாது, ஆனா போயிட்ட. இனிமே திரும்ப வரும்போது ஜெயிச்சுட்டு தான் வரணும். உன்னை யாரும் தோக்கடிக்க கூடாது. என் புருஷன் என்னைக்கும் தோக்க மாட்டான். எழுந்திரி சஞ்சீவ், எழுந்திருச்சு வா சஞ்சீவ். உன்னை ஏமாத்தி ஜெயிக்க முயற்சி பண்ணவன நீ சும்மா மட்டும் விட்டுறாத சஞ்சீவ். உன் கால்ல விழுந்து கதறவை. உனக்காக செய்வேன் டெய்லர். அம்மா, ஆமாம்மா, சஞ்சீவ் வாங்கின அடிக்கு இனி அவனால எழுந்திருச்சுக்க கூட முடியாது. எழுந்திரி சஞ்சீவ், உன்னால முடியும். எழுந்திரி. சஞ்சு, என்ன பயந்துட்டியா? ஐயோ பாவம். எழுந்திரி சஞ்சீவ். என்ன ஸ்ரீஜா இது? சஞ்சீவ் எழுந்து நிக்க மாட்டான்னு பார்த்தா இவ்ளோ அடி வாங்கி கூட இப்படி சிங்கம் மாதிரி எழுந்து நிக்கிறான். நான் அவ்வளவு அடிச்சுன்னு எழுந்துச்சு வரியா? ஒரே அடியில உன்னை சாகடிக்கிறேன்டா. சூப்பரா சஞ்சீவ். சஞ்சீவ் 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 என்னம்மா, சஞ்சீவ் லியாகத்தை போட்டு இந்த அடி அடிக்கிறான். அபி பத்தின பயம் கொஞ்சம் கூட சஞ்சீவுக்கு இல்லையா? ஸ்ரீஜா மேடம், நீங்க பாக்குற மாதிரியே அங்க யாரோ சஞ்சீவுக்காக கமாண்டரி கொடுத்துட்டு இருக்காங்க. போன்ல அபின்னு ஒருத்தர் தெரியுறான். அபியா? அபியா? என்ன ஸ்ரீஜா, அபி கமெண்ட்ரி குடுக்கறான்னு சொல்றான்? அப்படின்னா அபிக்கு ஞாபகம் சரியாயிடுச்சா? அபி
அம்மா நான் மறுபடியும் தோத்துட்டேம்மா. சஞ்சீவ் சார், அபி ஜெயிச்சிட்டேன் அபி. இனிமே நீ அங்க இருக்க வேண்டாம் சஞ்சீவ், உடனே கிளம்பி வா. உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சரி, இனி நமக்கான உதயம் ஆரம்பம். சஞ்சீவ் எனக்காக என்னென்ன காரியம் பண்ணிருக்கான். தான் உயிரை பத்தி கொஞ்சம் கூட பயம் இல்லாம நான் ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கணும்னு பாக்ஸிங் பண்ண போயிருக்கான். ஒரு நிமிஷம் நான் லேட்டா கால் பண்ணிருந்தா கூட அவனுக்கு என்ன நடந்திருக்குமோ. அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடன் பிரச்சனை எப்படியோ முடிஞ்சிரும். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தொலைஞ்சு போன பாப்பா மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா போதும். நீ நல்லபடியா ஊருக்கு திரும்பி வா சஞ்சீவ். நான், நீ, பாப்பா 3 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வோம். பூர்ணா, சொல்லுங்க பூர்ணா. அபி, ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க. உங்க டிசைனோட பேட்டர்ன் ரைட்ஸ் உங்களுக்கு தான் சொந்தம்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். எப்படி பூர்ணா? செல்வி, நீ உடனே நம்ம ஆபீஸ்க்கு போ. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து நேத்து நைட் அபி காம்படிஷனுக்கு டிசைன் பண்ணும் பொழுது ரெக்கார்ட் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு எடுத்து மெயில் பண்ணு. நான் செல்வி அனுப்பின சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸா காட்டி நீங்க பண்ணி அனுப்பின டிசைன் உங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு நிரூபிச்சிட்டேன். தேங்க்யூ பூர்ணா. நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நியாயம் ஜெயிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க அபி. நீங்க பண்ண டிசைனோட ராயல்டி உங்களுக்கு தானே ப்ரூவ் ஆனதுனால காம்படிஷன்ல வின் ஆன உங்க டிசைனுக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும். அது எவ்வளவு அமௌண்ட்னு நாளைக்கு காலையில அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நாளையோட உங்க கஷ்டம் எல்லாம் தீர போதா அபி? சரி அபி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி பூர்ணா. நான் கண்டிப்பா அந்த வர்மாவோட கடன் அடிச்சு சஞ்சீவ ஜெயிலுக்கு போறதுல இருந்து காப்பாத்தி ஸ்ரீஜா உன்கிட்ட விட்ட சபதத்துல நான் ஜெயிக்க போறேன்டி. நான் கண்டிப்பா ஜெயிக்க தான் போறேன்.